ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எப்படி meromani.com அந்த வெப்சைட்டில் போய்ட்டு லிங்க்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கிளிக் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தோடனே இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் விட்டுடுங்க, அது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஜாம் நியூஸ், ஸ்ட்ரீட் கிளப், அப்புறம் வந்து ஜாம் என்ஜாய், இது வந்து பண்ண வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜொமேட்டோ டிவி இந்த லோகோ மேலே கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப்குள்ளே போகும். யூடியூப்குள்ளே வந்த உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு இந்த பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. இது வந்து கம்பல்சரி பண்ணணும். இது கொடுத்துட்டு இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மேரோ பாயிண்டில் கொடுத்த அந்த மெயில் ஐடியில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய மெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு மெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ராணா டிவி சேம் ப்ரொசீஜர் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோகோ மேலே கிளிக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் கொடுத்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஹாலில் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிட்டு டிவி, இது வந்து கம்மிங் ஜூனில் இருக்குது. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வராது, அதனால் நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஜிட்டு டிவி அதை அப்படியே விட்டுருங்க, கம்மிங் ஜூனில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, இது எல்லாமே அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபார்ம்ஸ், அதுக்கு கீழே வந்து FB இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம லைனாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மை ஜொமேட்டோ FB, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், ஃபேஸ்புக்கில் வரும். இங்கே 3 புள்ளி இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபாலோ பட்டன் இருக்கும், ஃபாலோ கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகே, இதே மாதிரி தான் 3மே பண்ணோம். இது வந்து மை ஜொமேட்டோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மை ஸ்ட்ரீட் பஜார், அது இருக்கு இல்லையா, அது கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேம் பண்ண பார்த்தீங்களா, மை ஜொமேட்டோ அதிலே இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு மறுபடியும் வந்து ஸ்ட்ரீட் பஜார் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் பஜார் அப்படின்னு வந்துருச்சா. இங்கே வந்து ஃபாலோ பட்டன் இங்கே இருக்குது, அதனால் இங்கே ஃபாலோ கொடுத்துருங்க. ஓகேவா? இது அப்படியே சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மேரோ ரிவார்ட் கிளப் FB, இது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அதே மாதிரி தள்ளி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து அது கிளிக் கொடுத்தீங்கன்னா மாறிச்சு பாருங்கள். 3 புள்ளி கிளிக் கொடுத்துட்டு ஃபாலோ பட்டன் கிளிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபேஸ்புக் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து ஒன்று கிளிக் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே சேம் பேஜில் அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபேஸ்புக்கை தள்ளி விட்டுட்டு இன்னொன்று வந்து ஸ்ட்ரீட் பஜார் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ட்விட்டர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணது நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாருக்குமே தான் தெரியும். கிளிக் கொடுங்க, ஃபாலோ கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேம் தான். ஓகேங்களா? அப்புறம் வந்து வாட்ஸ்அப் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் மேரோ பாயிண்ட் ரிவார்ட் கிளப் இதுக்குள்ளே வந்துடும். இங்கே வந்து 3 புள்ளி, அதாவது இப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஃபாலோ பட்டன் இருக்கும், ஃபாலோ கொடுத்துருங்க. பெல் ஐக்கான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து SP டிஜிட்டல் சந்தை, இது கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெலகிராம்குள்ளே வரும். இங்கே வந்து ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து SB டிஜிட்டல் சந்தை ஸ்ட்ரீட் கிளப், இது கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் கிளப்குள்ளே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் கொடுத்தா கிளிக்கே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஜாயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்து ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் திரும்பவும் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து சைன்இனில் இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு ஜாயின் அப்படின்னு இருக்கும். கிளிக் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஓகேவா? ஜாயின் ஆகிடும். ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பச்சை கலரில் வந்துடும், ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது மாதிரி தான் பண்ணணும். கைஸ், ட்விட்டரை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இல்லை. ட்விட்டர் வந்து நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறீங்க. கம்பல்சரி பண்ணணும். இதுக்கு வந்து ஆப்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம், நம்ம ப்ரௌசர்லேயே பண்ணிக்கலாம். ட்விட்டர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌசரில் ட்விட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், சைன் அப் வித் கூகுள். கிளிக் கொடுங்க. நீங்கள் மேரோ பாயிண்ட்ஸில் எந்த மெயில் ஐடி கொடுத்துறீங்களோ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ வந்து சேம் தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் மேரோ பாயிண்ட்ஸுக்குள்ளே வந்துடுங்க. ட்விட்டர் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வரும். அவ்வளோதாங்க. இங்கே ஃபாலோ பட்டன் இருக்கும், ஃபாலோ கொடுத்தீங்கன்னா ஃபாலோ ஆகிடும். இதுதான், இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேரோமனியோட வெப்சைட் லிங்க் நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். சேம் அதே போல் நம்ம யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணதுன்னே தெரியல, அது எப்படி ஓப்பன் பண்ணதுன்னு நான் சொல்லி தருவாங்க. வாட்ஸ்அப் குரூப் லாகின் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க.
மேலே மேரோ பாயிண்ட்ஸ் அந்த நேம் மேலே கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டீட் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லிங்க்ஸுமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மேரோ பாயிண்ட் சோஷியல் மீடியா அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிளிக் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்துடும். இங்கே வந்து நீங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ்பி டிஜிட்டல் சந்தை இந்த ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்ம நிறைய பேர் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம ஆட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். கிளிக் கொடுங்க. கொடுத்தோடனே இன்வைட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதில் இருப்பாங்க. சும்மா அப்படியே இன்வைட் பண்ணி விட்ருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருக்கட்டும், இல்லாதவங்க வெளியே போய் விட்டோம். ஓகேங்களா, விருப்பம் இருக்கிறவங்க அந்த குரூப்லேயே இருக்கட்டும், விருப்பம் இல்லாதவங்க வெளியே போட்டோம். நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லாரையுமே எத்தனை பேர் காட்டுதோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 பேரையாச்சும் இது பண்ணி விட்ருங்க. எனக்கு கொஞ்சம் தான் காட்டுச்சு, நான் இது வரைக்கும் பண்ணி விட்டுட்டேன். ஓகேவா, அவ்வளோதான். இன்வைட் பண்ணி விட்ருங்க. இது வந்து கம்பல்சரி பண்ணணும். ஓகேவா, எஸ்பி சந்தை ஃபேஸ்புக் இதில் பண்ணணும். ஓகேங்களா கைஸ், நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரோ என்ன 150 பேர் வந்து எஸ்பி டிஜிட்டல் சந்தை இந்த டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ண சொல்கிறாங்களே, இது கம்பல்சரி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, கம்பல்சரி பண்ணணும். 150 பேரை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களால் எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். என்னால் இப்போ 200 பேர் முடியும்னா 200 பேர் ஆட் பண்ணலாம். இல்லை ப்ரோ என்னால் 10 பேர் தான் முடியும், 10 பேர் முடியும்னா 10 பேர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இல்லை என்னால் 50 பேர் முடியும், 50 பேர் முடியும்னா 50 பேர் ஆட் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி ஆட் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 பேர் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 பேருமே அந்த குரூப்பில் வந்து கம்பல்சரி இருந்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. அவங்க இருக்கிறதும் வெளியே போகிறதும் அவங்களோட விருப்பம். நம்ம வந்து நம்ம வேலையை செஞ்சிடலாம். அவங்க இருக்கிறவங்க இருக்கட்டும், வெளியே போகிறவங்க வெளியே போட்டோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட் எல்லாமே தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் பிளான் ஒன்லி. ஓகேங்களா, தேங்க்யூ.